ஹாய், இப்போ நம்ம ஸ்வஸ்திக் உற்பத்தியிட உரிமையாளர் வாசுகி அவங்கள மீட் பண்ண இருக்கிறோம். இவங்கள பார்த்தீங்கன்னா இவங்களோட உற்பத்தி பொருட்கள் எவ்வளோ காலம் இயங்குது, அதோட உங்களோட அனுபவம் என்ன அப்படியான விஷயங்களை வந்து எங்களுக்கு தெரிவிக்கலாம். என் பேர் வாசுகி. நான் வந்து ஸ்வஸ்திக் ப்ராடக்ட் என்ற ஒரு பேரில் 15 வகையான உற்பத்தியில் செய்து கொண்டு வரேன். நான் இப்போ தொடங்கியது 1 வருஷம், ஆனால் வியாபார பதிவு செய்தது 4 வருஷத்துக்கு முதல். கொரோனா காலம் என்ற படிவால் அது ஒன்றும் எனக்கு அதை தொடங்கி இல்லாமல் போயிட்டுது. நான் ஒரு சுய தொழில் ஒன்றை செய்யணும் என்ற ஒரு முடிவுக்காக வேண்டி நான் இந்த தொழிலில் செய்தேன். நான் மற்றது இதால் முதல் நான் எப்படி இதை சரி பார்த்துன்னு சொல்லிச்சோன்னா செய்து நான் தயாரித்தேன். இந்த உறவினர்களுக்கே முதல் இது கொடுத்து இது எப்படி இருக்குன்னு சொல்லி அவங்கள மூலமாக கமெண்ட்ஸ் எடுத்து இதே ஒரு தொழிலாக செய்யக்கூடாது அவங்க கேட்டது. அதுவும் எனக்கு ஒரு உந்துகோலாக இருந்தது. அதுலேருந்து நான் இந்த தொழிலை ஆரம்பித்து 15 வகையான ப்ராடக்டை செய்து கொண்டிருக்கேன். இப்பொழுது ஒரு 7 கடைகளுக்கு தான் நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். மற்றது வெளியிலேருந்து வாரவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ரிபிலி ப்ரோக்ராமுக்கு இப்போ வந்திருக்கீங்க. ஐடிபி, இடிபி, சர்வோதயா எல்லாரும் ஃபிட்ஸ் எல்லாம் சேர்ந்து செய்கிற ஒரு ப்ரோக்ராமுக்கு இந்த ப்ரோக்ராம் எப்படி இருந்துச்சு, அது சம்மந்தமான ஒரு நிமிஷம். ஐடிபி மூலம் நான் நிறைய பயிற்சிகள் ஏற்கனவே பெற்றுக்கொண்டேன். நான் ஐடிபியில் இருக்கிறவங்களோட உதவிகளும் நிறைய எங்களுக்கு கிடைச்சிருக்குது. அவங்க எங்களுக்கு வழிகாட்டினவங்க எப்படி போகணும், நீங்கள் என்னென்ன பதிவுகளை மேற்கொள்ளணும், நீங்கள் அடுத்த கட்டமாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு நிறைய வழிகாட்டல்கள் செய்து தந்துட்டுருக்குறாங்க. அதோட இன்றைக்கி சர்வோதயா, ஃபிட்டிஸ், ஐடிபி, இடிபி எல்லாம் சேர்ந்து நடத்துகிற ப்ரோக்ராம் வந்து எனக்கு மிச்சம் பிரயோசனம். ஏன்னு சொன்னால் இப்போ நான் எக்ஸ்போர்ட்டுக்கு செலக்டட் ஆகிருக்கிற வடிவா அடுத்தது இந்த எக்ஸ்போர்ட்டுக்குரிய அடுத்தடுத்த படிகள் நான் என்ன செய்யணும், எங்கெங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யணும், எப்படி உங்களோட குவாலிட்டி இன்னும் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் என்று சொல்லி எங்களுக்கு அதை பற்றி ஒரு இது ஒன்று தான் இப்போ சொல்லி கொண்டிருந்தவங்க. அதனால இது எனக்கு மிச்சம் பயிற்சி. அது மூலம் இந்த ஆன்லைன்லேயே எங்களோட பிஸ்னஸ் எப்படி செய்கிற அது எப்படி 12 அடுத்த கட்டமாக இப்போ நடக்க போகுது எங்களுக்கு அது ஒர்க் ஷாப். அதனால இது மிச்சம் பிரயோசனமாக இருக்கும் மட்டும் நான் எதிர்பார்க்குறேன். இவ்வளவு நேரம் சொன்னதும் எங்களுக்கு பிரயோசனமாக இருந்தது. இப்போ அடுத்த கட்டம் இந்த ஆன்லைனில் செய்கிற அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறாங்க. அதுவும் எனக்கு பிரயோசனமாக இருக்கு. நன்றி. இவங்களோட அனுபவத்தை எல்லாம் வந்து எங்கள்கிட்ட தெரிவித்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.